பண்ண போகிறோம். ஸோ நம்ம வெஜிடபிள் ஜெல்லி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கா? எம்மி நல்லா இருக்கா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீட்ரூட் அண்ட் கேரட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜெல்லி தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வெஜிடபிள் ஜெல்லி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைனா கிராஸ் தான். அகர் அகர்னு கூட நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் விற்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட்டுடலாம். இங்கே மேலே வச்சு ஓட, இங்கே ஓட, அப்படியே ஓட, இங்கே மேலே கையை நட்டு இப்படி வச்சு ஓட. உரைக்க முடியலையா? சரி, அப்படியே புரியாமல் கட் பண்ணு. டைட்டாக பிடி. இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும். அது வந்து ஃபுல்லாக வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ இது கொஞ்ச நேரம் வந்து ஊறட்டும். அவ்வளோ இது ஊறுனா நம்ம வந்து ஜூஸ் எடுத்து வச்சிடலாம் வெஜிடபிள்லேருந்து. நம்ம ஜெல்லிக்கு வந்து நம்ம என்னென்னா வந்து ஃபுட் கலர் வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக சேர்க்காம நான் வந்து வெஜிடபிள் யூஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன். ஏன்னா வந்து குழந்தை சாப்பிட போகிறது, அதனால நான் ஃபுட் கலர் வந்து நான் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டை வந்து நம்ம அடித்து எடுத்துடலாம். இடிச்சிடலாம். இந்த வரேன். லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். போதும். ஸோ ஜூஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் அடித்தாலே வந்துடும். அவ்வளோதான். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கேரட்டையும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸு, அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுகரு, அப்புறம் இந்த அகர் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த பாருங்க ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. உடைக்கும் போது கட் பண்ணும் போது தெரிஞ்சதில்ல எவ்வளோ ரொம்ப டைட்டாக இருந்தது. தண்ணியில் நம்ம ஊற வந்து இவ்வளோ சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம அடுத்து இந்த கிண்ணத்தில் நம்ம ஊற்றி நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து கேரட் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, சிம்மில் வச்சுக்கலாம். ஆக்சுவலி கேரட்னா கூட வந்து அந்த ரா ஸ்மெல் வந்து கொஞ்ச நேரம் விட்டால் போயிடும். பட் பீட்ரூட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் வரும். ஸோ அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு. இதுவும் கொதிக்குது, பீட்ரூட்டும் கொதிச்சிட்ருக்கு. நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் பார்த்திங்கன்னா நான் ஒரு கேரட் தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் ஹாஃப் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த அகர் வந்து போட்டுடலாம். ஸோ பார்த்திங்கன்னா கேரட் வந்து அதோட ரா ஸ்மெல் வந்து கொஞ்ச நேரம் வேக வச்சாலே போயிடுது பாயில் பண்ணால். பட் இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃப்ளேவருக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, அகர் வந்து நான் எடுத்து போடுறேன். ஸோ நான் இதுலேயும் போடுறேன். ஸோ இது மெல்ட் ஆனதும் நம்ம வந்து எடுத்து ஊற்றிடலாம். அதாவது மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட மோல்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இல்லைனா வந்து இந்த மாதிரி குட்டி ஸ்டீலில் வந்து ஊற்றிக்கோங்க. பிளாஸ்டிக்கில் வந்து சூடாக ஊற்ற வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே கலந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை. இல்லைனா வந்து லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஊற்றிடலாம். ஸோ அடுத்து பீட்ரூட் ஜெல்லி. ஸோ இதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜெல்லி வந்து கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் கரெக்டாக வச்சேன் நான். 20 மினிட்ஸில் வச்சாலும் இது ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம வெளியே எடுத்துடலாம். இங்கே அடியிலேருந்து இங்கே பாருங்க, அடியிலேருந்து ப்ரெஸ் பண்ணால் இந்த வெளியே வந்துச்சு. வெயிட் பண்ணி சாப்பிடாது. சரி சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பாரு. அப்படியே கடிச்சு பாரு. நல்லா இருக்கா? எம்மி நல்லா இருக்கா? ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீட்ரூட் அண்ட் கேரட் ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம மோல்டில் எடுத்தது. இது வந்து நம்ம நார்மல் பவுலில் இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்தது. ஸோ வந்துருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும். பீட்ரூட் இது கேரட்டு, இது மோல்டில் எடுத்தது.